மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அசோகர் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த வயோதிக புத்த பிக்ஷு மன்னரும் அவரது ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றார். அசோக சக்கரவர்த்தி அவரை பார்த்துவிட்டார். உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சால கிடையாக விழுந்தார். அவரது சிரம் துறவியின் காலில் பட்டது. துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் சங்கடப்பட்டார். ஒரு மண்டலாதிபதி ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரச பாரம்பரிய கௌரவம் என்னாவது என்ற எண்ணம் அவரை அலைக்கழைத்தது. அரண்மனைக்கு சென்றதும் அரசரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அமைச்சரின் பேச்சை கேட்ட அசோக மன்னர் சிரித்தார். அமைச்சரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளை பிறப்பித்தார். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும். ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைக்க வைத்தது. எனினும் அரச கட்டளையாயிற்றே, அதை நிறைவேற்றார். ஏவலர்கள் நாலா பக்கமும் பறந்தனர். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஒரு இறைச்சை கடையில் அது கிடைத்துவிட்டது. புலித்தலைக்கு அலைந்தனர். அது ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது. அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடியிருந்தான். மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர். மூன்றையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம், இம்மூன்றும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்கள் திணறினார்கள். ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது. புலித்தலை வாங்க ஆளில்லை. பலர் அதை வேடிக்கைதான் பார்த்தனர். கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக மாட்டி வைக்க எடுத்து போனான். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவருப்புடன் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும், புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும், மனித தலை வாங்க ஆளில்லை என்பதையும் தெரிவித்தார். அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் அசோகர். இலவசமாக கூட அதனை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை. இப்போது அசோக மன்னர் கூறினார், பார்த்தீர்களா அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட யாரும் இதனை தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிர் உள்ளபோது என்ன ஆட்டமாடுகிறது? செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? சொல்லப்போனால் அதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றார். தன் தவறை உணர்ந்தார் அமைச்சர். நீதி. பணிந்தவர்களும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம்.